எத்தனையோ காரியங்களை தாண்டி வந்த பிறகும் சில பாடுகள் உங்க வாழ்க்கையில் இருக்கிறது. கரெக்டா இல்லையா? சொல்லுங்க பாப்போமே. ஐயா, இப்பதான் ஒரு கடனை க்ளோஸ் பண்ணிருப்ப, திருப்பி ஒரு கடன் உனக்குள்ள எட்டி வந்த மாதிரி இருக்கும். இப்பதான் ஒரு வியாதி சுகமான மாதிரி, ஆஸ்பத்திரி எல்லாம் விட்டு வீட்டுக்கு வந்த மாதிரி இருக்கும். ஆனா மறுபடியும் ஏதோ திருப்பி ஒரு பலவீனம் ஆரம்பிக்கும் போது உன் மைண்ட் எல்லாம் எங்க போகும்னா மறுபடியும் அப்படியே மாறிடுமோ, மறுபடியும் அதே பழைய எத்தனையோ வருஷங்கள் போராடுற மாதிரி ஆயிருமோ, மறுபடியும் பழைய அதே துன்பத்தை பார்க்கிற மாதிரி ஆயிருமோ. இப்படிப்பட்ட எண்ணங்கள் நிறைய வாழ்க்கையில வந்திருக்கும். ஆமாவல்ல? சொல்லுங்களேன். ஏதோ ஒரு விபத்தை தாண்டி வந்திருப்பாங்க, ஒரு விபத்தை சந்திச்சிருப்பாங்க, அதை தாண்டி அதை இப்பதான் செட்டில் ஆகிருப்பாங்க. திருப்பி ஏதோ ஒரு சின்ன விபத்து ஆரம்பிச்சிருக்கும், நடந்திருக்கலாம். ஆனா அப்போ மைண்ட் என்ன சொல்லணும்னா மறுபடியும் அதே மாதிரியா? அப்பதான் ஆண்டு சொன்னார், இனி நீ காண்கிற உபத்திரவம் அதி சீக்கிரத்தில் நீங்கும், இந்த லேசான உபத்திரவமா. ஒரு அல்லையில சொல்லுங்களேன். எத்தனை நம்புறீங்க? இப்போ நீங்க எந்த பாடுகளை சுமந்து வந்திருக்கீங்களோ எனக்கு தெரியாது. எப்படிப்பட்ட பாடுகளையோ, எப்படிப்பட்ட வேதனைகளையோ, எப்படிப்பட்ட துன்பங்களையோ நீங்க சுமந்து வந்திருக்கீங்க எனக்கு தெரியாது. ஆனா ஒன்று தெரியும், நீ எதை சுமந்து வந்திருந்தாலும் அது சீக்கிரத்தில் நீங்குமே தவிர இனி ரொம்ப காலம் அந்த அற்புதத்திற்காக நீ காத்திருப்பது இல்லை. ரொம்ப காலங்கள் அந்த வேதனைகளையும் வலிகளையும் கசப்புகளையும் நீ சுமக்க போவது இல்லை.